பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? பாத்திருக்காங்களா பார்த்தது இல்லையா? பாத்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்ப கூடாதா? இது எனக்கு தெரிஞ்சாகும். So welcome guys, welcome back to Vikram new video. வணக்கம் சாமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமா அந்த பேய் கதைகள். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேய் கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானே நிறைய பேய் எல்லாம் பாத்திருக்கேன்டா, எங்க ஊர்ல பாத்திருக்கேன், எங்க ஏரியாலாம் நைட் வரும், பேய் நடமாடும் அப்படின்லாம் நான் பாத்திருக்கேன்ற மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. கடவுளை நான் நேர்ல பாத்திருக்கேன்னு சொன்னா கூட எவனும் மோஸ்டா நம்புவாங்களான்னு தெரியாது. ஆனா பேயை நான் நேர்ல பாத்திருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் நம்பதான் போறான். பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. எனக்குமே சின்ன வயசுல இந்த மாதிரி பேய் கதைகள், இந்த மாதிரி பேய் படம், ஹாரர் மூவிஸ் அப்படின்னாலுமே நானுமே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என்ன சொல்றது, ஐ எம் என்ஜாயிங் டார்ச்சரிங் மை செல்ஃப்ன்ற மாதிரி. அதுவும் கண்டிப்பா மூவிஸ்னா உட்காந்து செத்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? சோ இந்த வீடியோல மை கருத்து சீரீஸ்ல எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். ரீசெண்டா இப்ப தமிழால இத பத்தி ஒரு ஷோவாவே வச்சிருந்தாங்க. சோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா என்னடா இல்ல இந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன பேய் கதைகள்லாம் சொல்றாங்கறத கேட்டு ஜாலியா இருக்க போறோம். எனக்குமே பர்சனலா நானுமே ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன். அதையுமே நான் என்னன்றதை சொல்றேன். அண்ட் என்னோட கருத்து என்ன, என்னோட பிஓவி இந்த கான்செப்ட பத்தின்றத நான் கடைசியில சொல்றேன். ஆரம்பிக்கலாங்களா? உங்களுக்கு எப்ப பேய் பிடிச்சதாக நீங்க உணர்ந்தீங்க? சார் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான், அவனுக்கு பேய் பிடிச்சி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஸோ நான் இதெல்லாம் இல்லை பொய் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரோசி சர்ச் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, ஆசன் கிட்ட இருக்குது, இஸ் ஆஸ் அ பெங்களூர் பக்கம். ஸோ நாங்கள் ஒரு நாள் சர்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். கோஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் அங்கே இருக்குது. ஓ, ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கோஸ்ட்னால இறந்திருக்காரு போல. ஸோ அது உண்மையாவே நடந்திருக்கா, இவருக்கு பெருசா நம்பிக்கை இருந்திருக்காது போல. உண்மையாவே அந்த மாதிரி இருக்கான்றதுக்காக இந்த கோஸ்ட்டை தேடி நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப் சேனல்லே பண்ணிட்டு இருப்பாங்க. பேய் இருக்கான்ட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்றதுக்காக கேமராலாம் தூக்கிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரீசர்ச் பண்ணுறதுக்காக போனோம். போயிட்டு சர்ச் பண்ணோம், யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா, அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குதுன்ற மாதிரி. அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. மீட்டர் வாய்ஸ் ரெக்கார்ட், விஇபி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இடன் கேமரா, நைட் விஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ். யா, இட்ஸ் எ கோஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு டீமாக நாங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அங்கே ஒரு இடத்துல பண்ணீங்க, என்னாச்சு? நாங்கள் போயிட்டு கொஷின் கேட்குறோம். அங்கே அந்த இடத்துல போய் நிற்கிறோம், நின்று நாங்கள் கேட்குறோம் யாராச்சும் இருக்கீங்களா, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு சைன் கொடுங்க. சைன் கொடுங்கன்னு போய் கேட்டிருக்காங்க. ஜல 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 அப்படின்ற மாதிரி. ஜல 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 ஜல. ஆக்சுவலா யூடியூப்லயே இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராச்சும் இருக்கீங்களான்லாம் போய் நானே ஒரு சில வீடியோஸ்லாம் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயே வரும். ஸோ எனக்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் சார் ஸ்டாண்டிங்கில். இப்போ பசங்க இப்படி அடித்தா முட்டி எப்படி அடித்தா கீழே அந்த மாதிரி விழுந்து இப்படி படுத்துட்டு இந்த காலர் பிடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு சார். என்ன 200 மீட்டருக்கா? என்ன கைஸ், 200 மீட்டர் இழுத்துட்டு போயிருச்சாம்ல? என்னடி இது? 200 மீட்டர் தூரம் இழுத்துட்டு போயிருச்சா நண்பர்களே. தரன்னு இவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருச்சான். பேய்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சைன் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சைன் என்ன, வா உன்னை காலையே பிடிச்சி கூட்டு போறேன்ற மாதிரி கூட்டு போயிருக்கான் நண்பர்களே. பேண்ட்டு ஃபுல்லாக துணி எல்லாமே தேஞ்சு 3 மாதம் நான் படுத்திருந்தேன். 3 மாதம் படுத்திருந்தேன். உங்களுக்கு மட்டும் தானே? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், என்னை யாரும் இழுக்கிறாங்க வாங்கன்ட்டு, யாருக்குமே கேட்கல. ஏதோ நம்பவே முடியல. சரி 1 மீட்டர் 2 மீட்டர்னா கூட ஏதோ இழுத்து போட்டுருச்சு காத்துக்கு அப்படின்னு கூட ஏதாவது அவர் சொல்றது கூட ஏதோ காது கொடுத்து கேட்கலாம். 200 மீட்டர் நம்பர்லாம் என்ன சொல்றது, போய் பேசலாம். அதுக்குன்னு ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்ன அடிச்சு போட்டுருச்சு. அந்த அடிச்சு போட்டதுனால நான் எந்திரிக்கிறதுக்கு முடியல, சாப்பிட முடியல. ஃபுல்லாக சாப்பிட்டா வாமிட்டு, தண்ணி குடிச்சாலும் வாமிட்டு. நம்புற மாதிரி அங்கே இருக்குது சார். சில ஃபுட்டேஜஸ் இருக்கு. வீடியோ வச்சிருக்கீங்களா? வீடியோஸ் இல்லை, நான் 3 days வரதுக்கு முன்னாடி கூட ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நண்பர்களே, பேயை காட்ட போறாரு நண்பர்களே. ஃபுட்டேஜஸ் வச்சிருக்காரு போல, இமேஜஸ்லாம். இதுவா? யா சார், ஒண்ணுமே தெரியல. அது சிமெட்ரியில் பிடிச்சது சார். கண்ணு தெரியல நண்பர்களே. அதாவது முன்னாடி ஒரு தடவை நடந்து போறாங்க, பின்னாடி ஒரு 3 பேர் வராங்க. அங்க ஏதோ தெரியுது, ஏதோ ரவுண்டு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அங்க என்ன ஏதோ சிவப்பு கலர்ல தெரியற மாதிரி தெரியுது, ஆனா என்னன்றது தெரியல. தெரியல இல்லங்க, ஏதோ சிவப்பு கலர்ல, ஏதோ ஆரஞ்சு கலர்ல. என்னது சார்? ஆரஞ்சு கலர்ல காலை மட்டும் தெரியுது சார். இது என்னது? இப்போ யார் கை வருதுங்க? அந்த ஆள் இருந்தாங்க, அங்க கை வந்துச்சு. இப்போ யார் கை வருது? அதுதான் சார். அது ஆக்சுவலி அது ஜூம் பண்ணவே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன். ஆமா, அந்த ஒரு சிவப்பு கலர்ல. ஆமா, அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு.
அது வந்து நாங்க போட்டோ இது என்ன இது? ஒரு ஷேடோ இது அந்த இறந்தவங்க புதைக்கிற இடம் நண்பர்களே. புதைச்சு அங்க பின்னாடி மரத்து பின்னாடி ஏதோ ஒண்ணு அது இருக்கு. எங்களுக்கு போட்டோ கேட்சப் ஆகி அந்த போட்டோஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குது சார். எனக்கும் தெரியல, அது ஏதோ சிவப்பு கலர்ல தெரியுது, அது எதுவும் எடிட் பண்ணி கீச்சு விட்டாங்களா இல்ல? இது வந்து சார் இது சோல் சார். இது இந்த மாதிரி லைட்ஸ் இல்ல சார், ஒரு பாடி விட்டு போறது சோல் சொல்லுவாங்க. பாடி விட்டு பாடி போறத சோல்னு சொல்லுவாங்க. அது புரியுது நண்பா, அது எங்களுக்கு புரியுது. அந்த 4 புள்ளி, அந்த 4 வெளிச்சம், அந்த 4 லைட் என்ன அது? அது சீரியல் பல்பா? இது ஃபுல்லா வந்து ஹனுமான் மூஞ்சி சார். எங்க இருக்கு? முன்னாடி இருக்கு சார், பின்னாடி பாருங்க முடி மாதிரி இருக்கும். இது கைஸ் எனக்கு தான் கண்ணு தெரியலையா இல்ல உண்மையாவே நீங்க என்ன சொல்றாங்கன்னே புரியல. ஹனுமான் எங்கேயா இருக்காங்க? ஹனுமானே தெரியலையே நண்பர்களே. இவர் என்ன ஹனுமான் இருக்காருன்றாரு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? இதுல எங்க ஹனுமான் பேஸ் இருக்கு சார்? ஏதோ நெருப்பு எரியுது சார். ஓ, அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது போல நண்பர்களே. எல்லாரும் அந்த மலை உச்சியை பாருங்க. எல்லாரும் அந்த மலை உச்சிய பாத்துக்கிட்டே இருக்க. எவன் பொண்டாட்டி பத்தினி ஆகுங்க. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா சொல்ல போறாரு. எல்லாரும் ஆமா எனக்கு தெரியுது, நானும் பார்த்தேன் அப்படின்னு பயப்பட போறாங்க எல்லாரும். இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுறது நீங்களா பேயா? நீங்களா பேயா இல்ல பேசுறது யாரான்னு கேட்டீங்கன்னா இது என்ன பாடி லாங்குவேஜ்? என்னோட பாடி என்ன பாடி லாங்குவேஜ் கேக்குறேன். எந்த பாடி லாங்குவேஜ்? விக்ரம் என்ன ஆண்டி ஒழுங்கா சொல்லுங்க. பேயானா ஆமா பேய் தான் பேசுறேன்னு சொல்லுங்க வாயை திறந்து. இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். பேய் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். அதுக்கு முதல் பதில் சொல்லணும். நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கதையெல்லாம் வேணும். பேயா இல்லையா அத முதல் பதில் சொல்லு. நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். ஓ, பேய் பேரு சகிலா பானு நினைக்கிறேன் நண்பர்களே. பேய் தான் இப்ப பேசுது. போன இதுல வந்து இறந்துட்டாங்க அவங்க. பேயே ஷோக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க கைஸ். மை காட். என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்ல முண்டியம்பாக்கத்துல அட்மிட்டே ஆயிட்டா. அதனால வந்து அந்த பொண்ணுக்கு நாங்க வந்து பேயை பாக்குறோம், கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த அக்கா சிரிக்கிறாங்க. சிரிக்காதீங்க, எனக்கு டென்ஷன் ஆயிருங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்பதான் நண்பர்களே பேயை பாக்குறேன். வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா அப்பா இல்லாதனால இன்னைக்கு நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு சுகர் அதிகமா வந்து அகல மருந்து அடைஞ்சிட்டேன். நான் சிரிக்காதீங்கடா. என்னடா சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிற? இப்ப நீங்க பேய் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? பேய்க்கு கோவம் வந்துருச்சு நண்பர்களே. கால் ஹிம். ஐ வாண்ட் டு கம். கால் ஹிம் ஹியர். இதெல்லாம் பக்கா ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது. உங்க ஷோக்காகவே கொஞ்சம் வைரல் ஆகணும்ன்றதுக்காக இவங்களே பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு வந்த ஆள் மாணிக்க இருக்கு. உருட்டு. இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு தனியா வண்டியில ஏறி போகும்போது ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பேமெண்ட் தனியா கையில காசு வாங்கி இருந்திருப்பாங்க. என்ன ஏதுன்றது தெரியல. என்ன பண்ண சொல்றீங்க? தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா கடகடன்ட்டு. ஆக்சுவலா நாங்களுமே சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இந்த நைட் ஏரியா டைம்லாம் கரண்ட் போயிருச்சு அப்படின்னா அங்க ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இந்த மாதிரி கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதான் உண்மையாவே என் ஃப்ரெண்ட் எல்லாம் உண்மையாவே சீரியஸா சொல்லுவான். அவன் சொல்றத பார்த்தாலே நம்பிடலாம் போல. அவன் தனியா அவங்க மாடியில வந்து இந்த மாதிரி படுத்திருப்பான் போல. அவங்க தனியா அவனும் அவன் ஃப்ரெண்டும் படுத்திருப்பாங்க. தனியா ஒரு ரூம்ல இருந்திருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஃபேன் ஓடிட்டு இருந்திருக்கு போல. ஃபேன் ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு அங்க அவனுக்கு ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு அந்த ஃபேன் கிட்ட இருந்து அப்படியே அவன் மேல வந்து விழுகிற மாதிரியான ஏதோ ஒரு கதை வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட நம்புற மாதிரி இருக்கும். நான் தான் பேய்ன்ற மாதிரி உட்கார்ந்து ஷோல பேசி என்ன ரங்கா நியாயமா அதுன்ற மாதிரி ரங்கா நியாயமா கதையா சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அவசியமா சார்? பேய் வந்ததா தான் சொல்றாங்க. அனுபவிச்சிருக்கோம் சார். கத்தாதீங்க. அடிங்க. என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? பேயே ஒழுங்கா அமைதியா தான் பேசுது. நீங்க பேய் வந்த மாதிரி பேசாதீங்க. அமைதியா பேசுங்க. சவுண்ட் பாயிண்ட் மட்டும் தான் பேசணும். அந்த வேதனையை நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார்.
சார் அவங்க பேய் இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்டிஷன் எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதுக்கு அவங்க போய் பார்க்க வேண்டியது சாமியார் இல்லை டாக்டர்ஸை தான் நாங்கள் நம்புகிறோம். எஸ், எக்ஸாக்ட்லி. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நண்பர்களே. அதை நான் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்றேன், சொல்லிட்டு நம்ம அப்படியே இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். இது நடந்து ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னன்னா, நான் மோஸ்டா நைட் டைம் வந்து லேட்டா தான் தூங்குவேன். வீட்டுல வந்து ரொம்ப லேட்டா தான் தூங்குவேன். 1 மணி 1:30 அந்த மாதிரி ஆயிரும் மோஸ்டா தூங்குறதுக்கு. நான் மோஸ்டா மத்தியான டைம் வந்து தூங்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையிலே என்னோட லைஃப் டைம்லயே நான் இது வரைக்கும் ஒரு 10-15 தடவை தான் மத்தியானமே தூங்கியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், சின்ன வயசுல மேபி தூங்கிருக்கலாம். லாஸ்ட் இயர் அப்படி நான் தூங்கும் போது தூங்கி ஒரு 1/2 hour இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா என் கண்ணு ஓபன் ஆயிருச்சு. எங்க இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹால்ல இருந்து அப்படியே இந்த வீட்டு டோர் அங்கதான் இருக்கு. அப்படியே டோர்ல இருந்து அப்படியே இப்படி இருந்து இங்க பெட் பாத்துருக்கேன். பெட்ரூம்ல இருந்து இங்க படுத்துட்டே பார்த்தோம்னா எங்க வீட்டு ஃப்ரண்ட் டோர் தெரியும். சோ அப்படியே அங்க இருந்து அப்படியே இந்த கதவு ஓப்பன்ல இருந்து சம் பிளாக் கலர்ல என் கண்ணு முழிச்சிருக்கு. என் பாடி, என் கை காலை என்னால அசைக்க முடியல. அந்த பிளாக் கலர்ல சம் உருவம் மாதிரிக்கே வந்து எங்க வீட்டு டோர்ல இருந்து சம் உருவம் மாதிரி வந்து சம்திங் என்ன ஏதோ என் மேல பிரஸ் பண்ற மாதிரி, சம்திங் ஏதோ ஒரு என்ன அமுக்குற மாதிரி, என்ன அமுக்கி ஏதோ இது பண்ற மாதிரி எனக்கான ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அப்ப நடந்துச்சு. எனக்கு அது என்ன பண்றதே தெரியல. அந்த டைம்ல நான் ஃபேஸ் பண்ணும்போது I was cornered. I was helpless. என் கண்ணு முழிச்சிருக்கு. ஆனா என் பாடி கை கால் எல்லாமே அசைக்க முடியல. நான் கத்துறேன், நான் பேசுறேன். என்ன வாய செய்து சத்தத்தை காணா? அண்ணே அவன் பேசுறான். என்ன சொல்றேன், நான் பேசுறேன், நான் கத்துறேன். என்னால உண்மையாவே ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ரூம்ல இருந்து அப்படியே அந்த ஃப்ரண்ட் டோர்ல இருந்து சம் பிளாக் கலர்ல ஏதோ ஒரு உருவம் மாதிரி வந்து என்ன அமுத்துது. நான் கத்துறேன், நான் பேசணும்னு நினைக்கிறேன், பேச முடியல. ஆனா என் கண்ணு ஓப்பன்ல இருக்கு. 30 to 40 seconds வரைக்கும் என்னால பாடி அசைக்க முடியல. டக்குன்னு அந்த 40 secondsக்கு அப்புறம் நான் எந்திரிச்ச உடனே முகத்தளம்பிட்டு எதுவும் வீடு போய் செக் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சு, எந்த ரூம்ல எதுவும் இது இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்கள மாதிரி நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கா, சம்திங் வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். 1 நாள் 2 நாள் அதோட ஞாபகம் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 days, ஒரு 1 week ஆயிருச்சு. 1 week அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி ஃபேஸ் பண்றேன். அப்ப வந்து என் பெட்ரூம்ல ஃபேஸ் பண்ணல, என்னோட பார்ட்டி ரூம் அங்க இருக்கு. எங்க பார்ட்டி ரூம்ல வந்து நான் படுத்திருந்தேன். சேம் அதே மாதிரிதான் அகைன் வந்து நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துன்றதுனால அகைன் நான் திரும்ப மத்தியானம் தூங்குற டயர்டா இருந்தனால திரும்ப கண் அசந்தேன். சேம் அகைன் அதே மாதிரி அந்த டோர் சைட்ல இருந்து எங்க பார்ட்டி ரூமுக்கு நான் அப்படியே இப்படி படுத்திருக்கேன். அப்படியே திரும்ப அதே மாதிரி பிளாக்கா ஒரு உருவம் வந்து என்ன அமுத்துற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங் மாதிரி ஒண்ணு கொடுத்துச்சு. ஆக்சுவலா செகண்ட் டைம் அதே மாதிரி தான் ஃபேஸ் பண்றேன். செகண்ட் டைம் வந்து ஒரு 30 seconds வந்து என்னால கை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல. என்னடா அது செகண்ட் டைமும் வருது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டா பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி வருது, செகண்ட் டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வேலைக்காவது நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்போம், இது இன்டர்நெட்ல சம்திங் சர்ச் பண்ணி பார்ப்போம். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் பேரலைசிஸ்னு இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. வேர்ல்ட்லயே 30% பீப்புளுக்கு வந்து லைஃப் டைம் வந்து என்ன சொல்றது 30% மக்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தடவையாவது இதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. REM அதுல எப்படி சொல்றாங்கன்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு ஒன்று சொல்றாங்க. நம்ம படுத்திருக்கோம், தூங்குறோம், அந்த REM ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்வலா அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே அப்பதான் வரும். அந்த REM ஸ்டேஜ் முடியிற டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவேக் பண்ணி விட்டுரும், நம்மளை எழுப்பி விட்டுரும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம கண்ணு முழிச்சிரும், நம்ம பாடி வந்து ஸ்லீப் மோட்ல தான் இருக்கும். சோ கண்ணு மட்டும் முழிச்சிருக்கும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு சம் இல்யூஷன் மாதிரி, ஹாலுசினேஷன் மாதிரி அந்த பிளாக் கலர்ல வந்திருக்கும். லைஃப்ல வந்து ஒரு 30% பீப்புள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு வந்து சொன்னாங்க. சோ சயின்டிபிக்கலா சம்திங் இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குங்கும் போது அப்பாடா நல்ல வேலை ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸா நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. இல்லைன்னா நானும் இது ஒரு பேயின்ற மாதிரி தனியா வீட்டுக்குள்ள இருந்தேன், என்னால அசைக்க முடியல, ஒரு உருவம் வந்து என்னை அமுத்துச்சுன்ற மாதிரி நானும் ஒரு கதை சொல்லிட்டு தான் இருந்திருப்பேன். ஸ்லீப் சர்க்கிள் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா இது மோஸ்டா வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? எங்க வீட்டு கேட்டை நான் இந்த கையில பிடிச்சேன். அந்த கேட் இந்த கையில பிடிச்சதுமே என் மேல இருந்த அந்த ஒரு என்னவோ அவ்வளவு வெயிட்டா இருந்த மாதிரி இருந்தது. என் வீட்டு கேட் அப்படியே என்ன பிடிங்க அவ்வளவு தூரத்துக்கு தள்ளிடுச்சு. என் கால் உடஞ்சிருச்சு, மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனா அந்த கேட் இருக்கிறதுனால தான் அந்த ஆவியால என் வீட்டுக்குள்ள வர முடியல போல. அதுக்கப்புறம் பஸ்ல டிராவல் பண்ண முடியாது, திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணலான்னு போகும்போது கேட்டை திறந்திருக்காங்க. கேட்டோட அப்படியே சேர்ந்து போய் விழுந்திருக்காங்க, மண்டையில அடிபட்டிருக்கு. அந்த அளவுக்கு கேட்டு தூக்கி வீசிருச்சான். கேட்டா நல்ல சவுண்ட் வந்துச்சு. அப்படி இன்னொரு கை வைக்கும்போது அப்படி தூக்கி அவ்வளவு தூரம் போட்டுருச்சு என்ன உங்களை தூக்கி. கேட்டு ஆலை பிளாக் கல்லு அப்படி ஃபுல்லா இதாயிட்டேன். கேட்டு செவுரு எல்லாம் உடைஞ்சு வந்துருச்சு. என் மேல நான் ஆளே தெரியலையாமா. நீ யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு கதவு உங்க அந்த வெளி கேட் அப்படி ஓபன் பண்ணிருக்கீங்க, ஓபன் பண்ணலான்னு அப்படியே அந்த கேட்டோட அந்த கல்லு எல்லாமே அந்த செவுரு எல்லாமே சேர்ந்து மொத்தமா பின்னாடி உங்களை தள்ளி விட்டுருச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. புள்ளதான் நாங்களா உடஞ்சிருச்சு. உண்மையிலே பேய் கதையா இருக்கு. ஆமாண்ணா, அதனாலதான் நான் தருமபுரியிலேருந்து
தனியாக கார் வச்சு நீங்கள் வந்திருக்கேன் உண்மையை சொல்கிறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் நடந்திருக்கா இல்ல நடக்கலையா இல்ல எனக்கு இதெல்லாம் கேட்க புதுசா இருக்கா? இதெல்லாம் என்ன? சிவா என்ன பண்றீங்க? பீய தொட்டி எண்ணெய் அடிச்சுக்கிற சார். இது பேய் பின்னாடி உட்காந்துருக்கு. பேய் கிட்ட இப்ப நீங்க அடுத்து மைக்கு கொடுக்குறீங்க, பேய் என்ன சொல்லுன்றதை கேட்கணும். இப்ப ஆனா இவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல, அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா, இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க. அதுல கூட இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாரு நண்பர்களே. நம்ம லாரன்ஸ் அண்ணன்லாம் இந்த மாதிரியான கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கும். பகல் நேரம் 6 மாரம் சண்டை போடுவேன், ராத்திரியில உச்சா போவ அம்மாவை கூப்பிடுவேன். இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. உங்கள் மாதிரியே 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மாதிரி எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும் தான். பேய் வருது அங்கெல்லாம் போகாதுன்னு சொன்னால் கூட்டு நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் விரட்டுறேன்னு சொன்னாலும் தான் நானும். எனக்கு நடந்ததுனால உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன். சுத்தமான உருட்டு பொய் சொல்லலாம் வந்திருக்கீங்க. பொய் சொல்றதுக்கு தான் 500 1000 கொடுத்து கூப்பிட்டு நம்ம பேயக்காவே அதே மாதிரிதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? நிறைய பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதே நோட் பண்ணிட்டேன். அப்ப பேய் வேற பில்லி சூனியம் வேற. பேய் வந்து ஆத்மா, நம்ம ஆசாசையா இருக்கிற. பில்லி சூனியம்னா என்னது? பில்லி சூனியம்னா நீ நாசமா போகணுங்கிறதுக்காக வைக்கிறது. அதுவும் எஸ் கமான் பேயக்கா பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னு பேய் சொல்லுது நண்பர்களே. பேயே இன்னொருத்தவங்களுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணது நோட் பண்ணிருக்கு. நடிக்காத, நீதான் எனக்கு நல்லா தெரியும், போது நிறுத்திக்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சந்து போவோம். அந்த சந்துல இருந்து ஒரு தெரு போவோம், குட்டி சந்து போகும். சந்துல இருந்து ஒரு தெரு போவோம். அந்த தெருவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லப்பட்டுச்சு, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஏரியால. வந்தவங்களும் உடனே காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கே யாரும் வாடகைக்கு குடி வரமாட்டாங்க, ரெண்டலுக்கு யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி நிறைய கதைகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட ஆவி வந்து அங்க இருந்துச்சு. சோ அதை வந்து மத்தவங்கள இது பண்ணுதுன்ற மாதிரியான ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட்னு சொல்லி அங்கே ஒரு 2 மொத்த உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? 15 பேயா? ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். 15 பேய் ஒருக்குள்ள உடம்புல இருந்திருக்க நண்பர்களே. 45 பேர் 40 பேர் அடிச்சு ஓட விட்டுருக்காரு. எங்க அம்மா உடம்பு போச்சா? ஆமா, 4 உடம்புக்குள்ள இருந்தவங்க. இது என்ன சொன்னதா போச்சு? எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பண்ணல, யாரோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மா காத்தை கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரமாவை நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கயா. வாண்டடா வந்து நான் இவ்வளவு தூரம் கிரைம் பண்ணிருக்கேன், இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் அடிச்சிருக்கேன், இவ்வளவு பேருக்கு நான் தொந்தரவு கொடுத்திருக்கேன், 40 பேர் அடிச்சிருக்கேன், அம்மாவோட காது கடிச்சு துப்பி இருக்கேன், எங்க அப்பாவை அடிச்சிருக்கேன். வாண்டடா வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். பல நாள் வன்மம் அவன் மேலே இருக்கா அப்படின்னா அவனை அடிச்சுட்டு 3 அடி அடிச்சு 4 அடி அடிச்சுட்டு அவனுக்கு ரத்தம் வந்தாலும் பரவாயில்லட்டு நான் அடிக்கல பேய் அடிச்சிருச்சுன்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிடலாம் போல. அருமையான ஐடியா வரட்டா. நான் கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதை கடிச்சு துப்பிட்டாப்லையா? தள்ளுறா போல. நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 4 பேர் என் கூட ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்களால தங்க வச்சிருக்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மாலாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க, பாட்டி கதை சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறதுக்காக நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. முனிக்கதையெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. முனிக்கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்ற, அதெல்லாம் சின்ன வயசுல குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி முனிக்கதையெல்லாம் சொல்லுவாங்க. 40 பேர் அடிச்சிருக்காங்க, இங்கிட்ட என்னடா காதை கடிச்சு துப்பி இருக்காங்க. அந்த அம்மா என்னடா நான் தான் பேய் பேசுறேன், இன்னொருத்த என்னடா 200 மீட்டர் தூக்கிட்டு போயிருக்கு, இன்னொருத்தவங்க கதவை இழுத்தே அங்கிட்டு கொண்டு போய் தள்ளி விழுந்துருச்சு, செங்கல் எல்லாம் செவுறு எல்லாம் உடஞ்சிருக்குன்ற மாதிரி கதை சொல்றாங்க. இதுல கண்டிப்பா தெரியுது பாதி பேரை காசு கொடுத்துதான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது, பச்சையா தெரியுது. இல்ல ஏ குலகார பையன், உன்னைய பத்தி நான் கூட என்னென்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. என்னுடைய ஒர்க் வந்து அன்டைம்ல போற அந்த கார் டிரைவிங் பண்றேன் நான். ஸோ செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்ல போயிருந்தேன் சார் ஒரு டைம். திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேல ஏத்தின ஃபீல் சார் எனக்கு. திடீர்னு ஒரு உருவம் அப்படி கிராஸே ஒரு ஆள் மேல ஏத்தின ஃபீல். சடனா பிரேக் அடிச்சேன், இறங்கி பாக்குறேன், ஆனா அங்க யாருமே இல்ல. ஒரு 100 மீட்டர் தான் சார் போயிருப்பேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடந்து போச்சு, எனக்கு உடம்பெல்லாம் வந்து குளிர்ஜரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மனுஷன் சொல்றது கூட ஏதோ நம்புற மாதிரி. நைட்டு இந்த மாதிரி டிரைவ் பண்ணும் போதே லாரியில கார்ல ஹைவேஸ்ல இந்த மாதிரி ஊருக்குள்ள வரும்போது தனியா வரும்போது இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறது டக்குன்னு ஏதோ கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு, யாரும் ஏத்திட்டோன்ற மாதிரி. அந்த மாதிரி மனப்பிரம அந்த மாதிரியான ஒரு ஹாலுசினேஷன் சம் இல்யூஷன் சம்திங் ஏதோ நடக்கிற மாதிரி இது கூட கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. ஆனா மத்ததெல்லாம் உண்மையா சீரியஸா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்ல போய் அங்க எங்க இதுல கட்டத்துல பாலம் இருக்கு சார், கடத்தல பாலில் போய் அவங்க உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சிருக்கேன் சார். சிகரெட்
சிகரெட்டு பீடி அதை எடுத்துட்டு உட்காந்து வந்து அடிச்சிருக்கேன் சார் நைட்டு 1 மணிக்கு. அது எங்கள் ஊரில் வந்து வயக்காட்டுல வந்து போயிட்டு தண்ணி பச்சிட்டு வருவாங்க பாருங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, உன் பொண்ணு அங்கே போய் உட்காந்துருக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கடல்ல போய் சிகரெட் வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது. எனக்கே எங்க ஊர்ல உள்ளவங்க நீ இப்படி பண்ணுன, நீ இப்படி இருந்த நினைச்சேன். அதாவது இந்த முன்னாடி ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, எனக்குள்ள ஒரு 15 பேர் இருந்துச்சு, எங்க அப்பா மண்டைய உடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணல வேற ஆளுன்ற மாதிரி, இவங்களும் தம்ம பொண்ணு தண்ணிய பொண்ணுன்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எனக்கே தெரியல வேற யாரோ தான் சொன்னாங்க நான் அப்படின்னு டக்குன்னு ஒரு டிராமா. நீங்க போன் பண்ணது எனக்கே தெரியாது. அதாவது பண்ணிருப்பாங்க, பண்ணதை பார்த்துட்டு மாட்டிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு கதை தான். வரிசையா எல்லாம் அடிச்சு விட்டுட்டே இருக்காங்க வாய்க்கு வந்தது. வந்து இந்த ஆளு நீங்க நம்புங்க, நம்பலன்னா விட்டுடுங்க. அப்படியே நிஜ ரூபத்துல ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இங்க செவுத்துல நின்னுட்டு என்ன அமுக்குறான். அமுக்குறான் சிரிமானி. அதாவது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தரைக்கும் மேல வானத்துக்கு அளவுக்கு ஒரு உருவம் வந்து இவ்வளவு அமுக்குறான். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீங்க சிரிச்சு ஒண்ணு நம்ப போறது இல்ல. வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாங்க நண்பர்களே. இது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பேய் இல்லைன்னு சொல்றவன் சிரிக்காங்க. பேயே சிரிக்குதே. நான் சிரிக்கல ஐயா, பேயே நேரடியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. தயவு செஞ்சு போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாருக்காவது பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் கதை விட்டாலும் தயவு செஞ்சு பேய் ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஒரு 2-3 கும்பல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போகாதீங்க. நேரா டாக்டர் கிட்ட போங்க. அவங்க சம்திங் ஏதாவது பார்த்து பயந்துருப்பாங்க. இருட்டுல சம்திங் அவங்களே ஏதோ பார்த்து பயந்துருச்சாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்யூஷனா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. நீங்க நைட் டைம் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஏதாவது சம்திங் நம்மளோட இல்யூஷனா நம்மளே அங்க இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்ட மாதிரியா தான் இருக்கும். நம்ம பிரெயினே கிரியேட் பண்ற மாதிரி தான் நமக்கு மேக்ஸிமம் அதான் வாய்ப்பு இருக்கு. இதுல என்னோட கருத்து, மை கருத்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷோக்காக பாதி பேர் 1-2 பேர் வந்து ஸ்கிரிப்டடா கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா காதை கடிச்சு துப்புனேன், அப்பா தலையை உடைச்சேன், இதெல்லாமே கிரைம். ஒரு இந்நேரம் அவர் உள்ள இருக்க வேண்டியவர், ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியவர், அவர் எப்படி வெளியவே உட்கார்ந்து இருக்காருன்றது தெரியல. செய்யறதெல்லாம் பண்ணிட்டு பேய் மேல பழிய போட்டுறாங்க. சோ எனக்குள்ள ஆவி இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு, அந்த இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை விட மோசமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இந்த பேய் கான்செப்ட் மேல நம்பிக்கை இல்லை, பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சில ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது நம்புற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனா பெருசா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் நீங்க உண்மையாவே பேய பாத்திருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு உண்மையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு சில பேர்லாம் நம்புற மாதிரிலாம் உண்மையாவே நம்புற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி பேய் கதைகள்லாம் நம்பியிருக்கீங்க, அந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மொத்த கதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மொத்த கதையும் உட்காந்து நான் கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வாசிக்க போறேன். படத்தையே அவ்வளவு தூரம் ரசிச்சு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இதை பத்தியா நானுமே பேசணும்னு நினைச்சேன். உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். நானும் உங்க அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram.